உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எல்லாம் டைமுக்கு வர்றவங்களுக்கு தான். லேட்டா வர்றவங்க சாரி தான் சொல்லணும். சரியான டைம்க்கு தான் கிளம்பினேன். ஆனா சென்னை டிராஃபிக்க பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல சார். சோ சாரி. I'm extremely sorry sir. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. இதுக்கு அப்புறம் கரெக்ட்டா வந்துடுறேன். என்னம்மா உனக்கு கூட டிராஃபிக் ப்ராப்ளமா? அட ஆமா சார். ரெண்டு பேரும் ஒண்ணா தான் வந்தோம். சாரி சார். இனிமே நோ மோர் எக்ஸ்கியூசஸ். ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலும் கணக்கு பாப்பேன். டைமுக்கு கரெக்ட்டா வந்து வேலைய பாருங்க. போங்க. Thank you sir. ஏய் செல்லம். தாத்தா இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்லையா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சாக்லேட் கேட்பாங்க. நீ அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதனால இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடு. இந்த விஷயத்த உங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சொல்லவே கூடாது. ஆனா எனக்கு தெரியும், நான் மட்டும் சாப்பிட கூடாது. குட் கேர்ள். தாத்தா எனக்காக நீ இவ்ளோ பண்ணும்போது உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா? என் செல்ல குட்டி. சரி பை பை. பத்திரமா போமா. Thank you so much. சிரி சாக்லேட் சூப்பர். இது ஏன் தாத்தா வாங்கி கொடுத்த ஸ்பெஷல் சாக்லேட்? மேம் Thank you. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரு. Thank you மேம். இல்ல மேம் வேண்டாம். சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவேன். எனக்கு தெரியும் சிரி. இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் டே இல்ல, அதனால கொஞ்சம் சாப்பிடு. ஒண்ணும் ஆகாது. நான் சாக்லேட் சாப்பிட்டேனா அம்மாவை சீட் பண்ண மாதிரி ஆயிடும். நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எனக்கு அது போதும். இன்னைக்கு என்னோட கேக் டே. நான் கேக் சாப்பிடலாம். இன்னைக்கு சாயந்தரம் அம்மா ரெயின்போ கேக் வாங்கிட்டு வராங்க. Good girl. Your mom is so lucky. Thank you மேம். ஊர் கண்ணு, பறவை கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, வீட்ல இருக்கிறவங்க கண்ணு, எல்லா கண்ணு திருஷ்டியும் போட்டு தூத்துன்னு துப்பு. என்ன சித்தி இதெல்லாம்? சொல்றத செய்டா, தூத்துன்னு துப்பு. நான் என்ன பொண்ணா எல்லாரும் என் மேல கண்ணு வைக்கிறதுக்கு? நீ பொண்ணா இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு எப்பவோ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். கல்யாணத்தை பண்ணி வீட்டை விட்டு வெளியில துரத்தி அடிச்சிருப்பேன். பாத்தியா எவ்வளவு திருஷ்டி இருக்குன்னு? நீ இல்லாததுனால வீடே களை எழுந்து போச்சுடா. பார்கவி, என்னடி இது? வரவே வரமாட்டான்னு நினைச்ச அவன் திடீர்னு வந்து நிக்கிறான். என்னடி விசேஷம்? எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? உனக்கு உள்ளுக்குள்ள பத்தி எரியறதுனால வெண்ண பூசி கூல் பண்ண வந்தியா? Shut up. எகத்தாளமா சிரிக்காதீங்க. வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. பார்கவி, நீ மத்தவங்க முன்னாடி எப்படி வேணாலும் டிராமா பண்ணு. ஆனா பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் உன் புருஷன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அந்த கபோர்ட்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அத கொண்டு வரீங்களா? என்னாச்சு திடீர்னு? உன் புருஷனையே வேலை வாங்கணும்னு நினைச்சிட்டியா?
என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. சித்தப்பா கேக். எப்படி இருக்கீங்க சித்தப்பா? இன்னொரு தடவை கேளு. எப்படி இருக்கீங்க சித்தப்பா? எப்படி இருக்க நான் கேட்ட. இந்த வீட்ல என்ன இப்படி கேட்டு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. சரி அதை விடுறா. பாரு நான் எப்படி இருக்கேன். அப்போ என்னப்பா இத எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மாமா வேற ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நீ இப்படி நின்னுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல நீ வா. சித்தப்பா நம்ம அப்புறமா பேசுவோம். சரி சித்தம்மா எங்க இருக்கீங்க? சரி அது வந்து நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு புது Dress போட்டுட்டு உனக்காக காத்துட்டு இருக்கேன் சித்தம்மா. அட வண்டி சத்தம் கேக்குது. அப்படின்னா நீ வந்துட்டு இருக்கல? நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன். ஆனா கொஞ்சம் வேலை இருக்கு செல்லம். அது அம்மா சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன வேலை? அது எப்படி சொல்றது? ஓ கேக் வாங்கிட்டு வரணுமா? சரி சரி சீக்கிரமா வந்துருங்க. பை. சரி தாத்தா அம்மா கேக் வாங்கிட்டு வராங்க. அம்மா வந்ததும் நாம கேக் கட் பண்ணலாம். சிரிக்கு இந்த வயசுலயே அந்த கடவுள் அவளுக்கு சுகர் வியாதியை கொடுத்திருக்க கூடாது. இங்க பாரு சாந்தி, குழந்தை முன்னாடி எல்லாம் இப்படி நீ பேசவே கூடாது. மாமா நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. தாத்தா என்ன சொல்லு? இத பாருங்க, இந்த வருஷம் தேசாய் குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல வருஷம். என்னுடைய பேரன் உங்களுக்கு எல்லாம் சீக்கிரத்திலேயே பெரிய விருந்து வைக்க போறான். தாத்தா என்ன சொல்றீங்க? இந்த வருஷம் எங்க வீட்ல சுபகாரியம் நடக்கிறது கேரண்டி. கூடிய சீக்கிரம் ஸ்ரீராம்க்கு கல்யாணம் நடக்க போகுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.